You are listening to Padeepz.com. அடுத்தது நம்ம கோஆர்டினேட்டிங் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். ஹியூமன் பாடியில் 2 முக்கியமான கோஆர்டினேட்டிங் சிஸ்டம்ஸ் இருக்குது. அது என்னென்னா நர்வஸ் சிஸ்டம் அண்ட் எண்டோக்ரைன் சிஸ்டம். ஸோ கோஆர்டினேஷன் 2 வகையாக நடக்கலாம். நர்வ் இம்பல்ஸை அனுப்பி அது மூலமாக நடக்கலாம், அல்லது எண்டோக்ரைன் சிஸ்டம் ப்ரொடியூஸ் பண்ணுற ஹார்மோன் மூலமாக பாடி ஃபங்க்ஷன்ஸ் கோஆர்டினேட் ஆகலாம். எல்லா லிவிங் ஆர்கானிசத்துலேயும் there is a constant internal environment is maintained. வெளியில் அவுட்டர் என்விரான்மெண்ட் இருக்குல்ல, அதில் சேஞ்சஸ் நடந்தாலும் இந்த பாடியோட இன்னர் ஸ்டேட் இருக்குல்ல, அதை ஒரு கான்ஸ்டன்ட் லெவலில் மெயின்டைன் ஆகுது. இந்த மெயின்டைனிங் எ யூனிஃபார்ம் இன்டர்னல் ஈக்குலிபிரியம், அதை என்ன சொல்கிறோம்னா ஹோமியோஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது எப்படி பாசிபிள் ஆர் இது எப்படி ஆர்கானிசம் அச்சீவ் பண்ணுதுன்னா, இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் கோஆர்டினேட்டிங் ரெஸ்பான்ஸ். இந்த கோஆர்டினேட்டிங் சிஸ்டம் எப்படி அனிமல் பாடியில் செயல்படுதுன்னா, இட் ஆக்ட் அஸ் எ செல்ஃப் ரெகுலேட்டிங் சிஸ்டம். எப்படி எதை வச்சு செல்ஃப் ரெகுலேட்டிங் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம்னா, இட் கேன் மேக் அப்ரோப்ரியேட் ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டிமுலை. என்விரான்மெண்ட்டில் எந்த ஒரு சேஞ்ச் நடந்தாலும் அது ஸ்டிமுலை, அதுக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டிங் ரெஸ்பான்ஸை இந்த ஆர்கானிசத்தால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த கோஆர்டினேட்டிங் சிஸ்டம் செயல்படணும்னா அதுக்கு முக்கியமாக என்ன வேணும்னா, டு make this coordinating system more suitable, we need a organs detecting stimuli. All our sense organs, they are the organs that detect the change in the environment, which is called stimuli. அது கண்டுபிடிச்சா மட்டும் போதாது, டிடெக்ட் பண்ணால் மட்டும் போதாது. This information has to be transmitted to the processing organ. பிரெயினுக்கோ ஸ்பைனல் கார்டுக்கோ இந்த இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்மிட் ஆகணும், அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கணும். அதுதான் நம்ம இதில் நர்வஸ் சிஸ்டம். அடுத்தது இதுக்கு ஒரு ஃபிட்டிங் ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணணும், எ ஃபிட்டிங் ரெஸ்பான்ஸ் டு த ஸ்டிமுலை. அது எதனால் முடியும்னா, பை த ப்ராசஸிங் ஆர்கன்ஸ் பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு. இது நடத்துறதுக்கு தேர் ஆர் ஃபீட்பேக் மெக்கானிசம்ஸ். இதுதான் என்ன பண்ணுது, இந்த இன்டென்சிட்டி டைரக்ஷன் ஆஃப் த ஸ்டிமுலைக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸை கொடுக்கும். எந்த டைரக்ஷன்லேருந்து வருது, எவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த ஸ்டிமுலை இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி ரெஸ்பான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு வி ஹவ் காட் அ ஃபீட்பேக் மெக்கானிசம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 மேஜர் கோஆர்டினேட்டிங் சிஸ்டம் நம்ம பாடியில் ஆப்ரேட் பண்ணுது. ஒன்று நர்வஸ் சிஸ்டம், இன்னொன்று எண்டோக்ரைன் சிஸ்டம். அதில் ஃபஸ்ட்டு நர்வஸ் சிஸ்டத்தை பற்றி பார்ப்போம். நியூரான்ஸ் ஆர் த பேசிக் யூனிட் ஆஃப் நர்வஸ் சிஸ்டம். நர்வ் செல்ஸ் ஆர் கால்ட் நியூரான்ஸ். இந்த நியூரான்ஸ் தான் நர்வஸ் சிஸ்டத்தோட பில்டிங் பிளாக்ஸ், பேசிக் யூனிட்ஸ். இது என்ன பண்ணுது, இட் ஆக்டஸ் அ ஒயர், எலக்ட்ரிக் ஒயர் மாதிரி இது செயல்படுது. எப்படி? It conducts stimuli between receptor organ, spinal cord, brain and effector organ. இதில் ஒன்று பார்ப்போம். ரிசெப்டார் ஆர்கன்ஸ்னால் என்னது? ஆல் அவர் சென்ஸ் ஆர்கன்ஸ். அது ஸ்டிமுலையை ரிசீவ் பண்ணும். அடுத்து ஸ்பைனல் கார்ட் பிரெயினுக்கு இதை டிரான்ஸ்மிட் பண்ணும், கண்டக்ட் பண்ணும். எதுக்கு? அங்கே தான் இந்த ஸ்டிமுலையை ப்ராசஸ் பண்ண முடியும். பிரெயினோ ஸ்பைனல் கார்டு அந்த ஸ்டிமுலையை ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸை எஃபெக்டார் ஆர்கன்ஸுக்கு எடுத்துகிட்டு போகணும். எஃபெக்டார் ஆர்கன் எ செட் ஆஃப் மசில் in the hand or leg or any part of the body which change the position of the body in order to adjust to the change in the environment. இப்போ நம்ம அந்த பழைய கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். டச்சிங் a hot object, that heat is transmitted
in the form of nerve impulse to the brain or spinal cord. உடனே ஸ்பைனல் கார்டு என்ன பண்ணுது, இந்த ஃபிங்கர் வந்து ஹார்ட்டை ஃபீல் பண்ணுது, உடனே அதை ரிமூவ் பண்ணணும். ஸோ இட் சென்ஸ் ஆர்டர் டு த மசில்ஸ் ஆஃப் த ஃபிங்கர் டு ரிமூவ் த ஃபிங்கர் ஃப்ரம் த ஹார்ட் ஆப்ஜெக்ட். தட் பிகம்ஸ் த ரெஸ்பான்ஸ். தட் ஃபிங்கர் டேக்கன் அவேனோ எஃபெக்டார் ஆர்கன். ஸோ இந்த மாதிரி ஒரு ரிசெப்டார் ஆர்கன்ஸ் மூலமாக ஸ்பைனல் கார்ட் பிரெயினுக்கு இம்பல்ஸ் போய் அங்கேருந்து எஃபெக்டார் ஆர்கன்ஸுக்கு திருப்பி ஒரு ஸ்டிமுலைக்கு ஃபிட்டிங் ரெஸ்பான்ஸ் அனுப்புறது இந்த நர்வஸ் சிஸ்டம். இந்த நியூரான்ஸ் மூலமாக நர்வ் இம்பல்ஸ் கண்டக்ட் ஆகிறது எப்படின்னா, இட் இஸ் அ எலக்ட்ரோகெமிக்கல் ஈவெண்ட். அப்படின்னா என்னத்தான், எலக்ட்ரிசிட்டியும் கெமிக்கல்ஸும் இன்வால்வ் ஆகுது. என்ன இதில் முக்கியமாக கெமிக்கல் சேஞ்ச் நடக்குதுன்னா, மைக்ரேஷன் ஆஃப் சோடியம் அண்ட் பொட்டாசியம் அயான் அவுட் சைட் அண்ட் இன்சைட் த நியூரான் செல்ஸ். இந்த நர்வ் செல்லுக்கு உள்ளேயோ வெளியவோ சோடியமும் பொட்டாசியம் மூவ் ஆகிறது மூலமாக ஒரு சீக்வென்சியல் ஈவெண்ட்ஸ் நடக்குது. இந்த ஃபினாமினாவுக்கு பேர் என்ன, சோடியம் பொட்டாசியம் பம்ப். இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் எலக்ட்ரோகெமிக்கல் ஈவெண்ட் நடக்குதுல, இதை என்ன சொல்கிறோம், இம்பல்ஸ் அப்படிங்கிறது. திஸ் இஸ் கால்ட் அ இம்பல்ஸ். ஸோ ஒரு இம்பல்ஸ் நடக்கிறதுக்கு எலக்ட்ரிக் கரண்ட் சேஞ்சஸ், வோல்டேஜ் சேஞ்சஸ் நடக்குது, ஸ்மால் வோல்டேஜ். அது இல்லாமல் கெமிக்கல் சேஞ்சஸ், சோடியம் பொட்டாசியம் ஆர் மூவ்டு இன் ஆர் அவுட் ஆஃப் த நர்வ் செல் விச் இஸ் நோன் அஸ் சோடியம் பொட்டாசியம் பம்ப். இதை ஒரு இம்பல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நர்வ் செல்லோட ஆக்சன் இன்னொரு நர்வ் செல்லோட டென்ட்ரைட்டோட ஜாயின் பண்ணக்கூடிய இடம், அதாவது மீட் பண்ணக்கூடிய இடத்துக்கு பேர் என்ன, ஸ்னாப்சிஸ். Synapses is a junction of neurons. A synapse formed between bulb-like end structure of axon called buttons. Axon the long unbranched fiber nerve cell. அதோட எண்டு எங்கே முடியுதுன்னா buttons. சைட்டானில் இருக்க டென்ட்ரைட் அட்ஜசன்ட் செல் இருக்க டென்ட்ரைட்டோட இந்த பட்டன் கம்யூனிகேட் பண்ணுறது தான் என்னது, ஸ்னாப்சி. இந்த ஒன்று ஃபிசிக்கலாக டச் ஆகிறதுல அதில் தெர் இஸ் எ கேப். அந்த கேப் என்ன சொல்கிறோம்னா ஸ்னாப்டிக் கிளஃப்ட். அது எவ்வளோ இருக்கலாம், about 10 to 20 nanometers இருக்கலாம். Very small space gap will be there. There is no physical contact between the axon and the dendrite. அப்போ எப்படி ஸ்டிமுலஸ் வந்து பாஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இட் இஸ் பை கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் சச் அஸ் அசட்டைல் கோலைன். அசட்டைல் கோலைன் மாதிரி செக்ரீட் ஆகக்கூடிய கெமிக்கல்ஸ் என்ன பண்ணுது, இந்த கேப்பில் ஒரு ஆக்சான்ட்டு இருந்து இன்னொரு செல்லோட டென்ட்ரைட்டுக்கு பாஸ் பண்ணி விடுறதுக்கான கெமிக்கல் இது அசட்டைல் கோலைன். இந்த நர்வஸ் சிஸ்டத்தில் ஒயிட் மேட்டர், கிரே மேட்டர்னு 2 டைப் ஆஃப் நர்வ் பண்டில்ஸ் இருக்குது. அது எப்படின்னா, இந்த நர்வ் செல்ஸ் வந்து மயலின் ஷீத் அப்படிங்கிற கவரிங் இருந்துச்சுன்னா அது ஒயிட் மேட்டராக இருக்குது. அன்மயலினேட்டட் ஆர் மயலின் ஷீத்தை இல்லாத ஆக்சான்ஸ்லாம் சேர்ந்து கிரே மேட்டரை உண்டாக்கு. ஸோ ஒயிட் மேட்டர்னா என்னது, இட் இஸ் composed of neurons covered by myelin sheath. Gray matter என்னது, it is composed of neurons which are having unmyelinated axons. இந்த axon தான் என்ன பண்ணுது, forms the white matter of central nervous system. They only propagate axon potentials. கிரே மேட்டர் என்ன வேலை செய்யுதுன்னா, தே டூ இன்டகிரேட்டிவ் ஃபங்க்ஷன்ஸ். பிரெயினோட அவுட்டர் கார்டெக்ஸ், ஸ்பைனல் கார்டோட இன்னர், அதாவது சென்ட்ரல் ஏரியா ஆஃப் ஸ்பைனல் கார்டு, பிரெயினோட அவுட்டரும் ஸ்பைனல் கார்டோட சென்ட்ரல் ஏரியாவும் கிரே மேட்டரால் ஆனது. அதே மாதிரி பிரெயினுக்குள்ளே அங்கங்கே அந்த கிரே மேட்டர் வந்து
கலெக்ட் ஆகியிருக்கும். அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்கிறோம்? நியூக்ளியை. வித்தின் பிரெயின் கலெக்ஷன் ஆஃப் கிரே மேட்டர் ஃபார்ம்ஸ் சென்டர்ஸ் கால்டு நியூக்ளியை. ஸோ இந்த மாதிரி we have got a nervous system which composed of neurons, which is of two types: white matter neurons, that is myelinated neurons, grey matter neurons, which is unmyelinated neurons. இது பிரெயினோட அவுட்டர்லேயும் ஸ்பைனல் கார்டோட சென்ட்ரல் ஏரியாலையும் இந்த கிரே மேட்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. பிரெயினுக்குள்ளே அங்கங்கே கலெக்ஷன் ஆஃப் கிரே மேட்டர் இருக்கும். அதெல்லாம் என்ன சொல்கிறோம்? நியூக்ளியை அப்படின்னு சொல்கிறோம். You are listening to Padeepz.com.